பாராளுமன்ற ஓய்வூதியங்களை நீக்கும் சட்டமூலத்தின் தீர்ப்பை சபாநாயகருக்கு அறிவித்தது உயர்நீதிமன்றம். எந்த போராட்டங்களை நடத்தினாலும் கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட மாட்டாது. ஜனாதிபதி கருத்து. அவசரகால நிலைமை மேலும் 1 மாதத்திற்கு நீடிப்பு. பிரதமர் கருத்து. மாகாண சபை தேர்தலை திட்டமிட்டு தாமதப்படுத்துகிறது அரசு. பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கருத்து. முன்னாள் அமைச்சர் கெஹலியவின் மகளான சமித்ரி ரம்புக்வெல கைது. ஈரானில் வசிக்கும் அமெரிக்கர்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுமாறு எச்சரிக்கை. 2026 T20 உலக கிண்ணத்தில் இந்தியா பாகிஸ்தான் போட்டிகளில் சந்தேகம். அரசியலமைப்பில் 121 1ஆம் உறுப்பிற்கிணங்க பாராளுமன்ற ஓய்வூதியங்கள் நீக்குதல் எனும் சட்டமூலம் தொடர்பான உயர்நீதிமன்ற தீர்மானம் சபாநாயகருக்கு வழங்கப்பட்டிருந்தது. இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய சபாநாயகர் குறித்த சட்டமூலத்தில் எந்தவொரு ஏற்பாடும் அரசியலமைப்பில் எந்தவொரு விதிக்கும் முரணாக அமையவில்லை என உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளதாக தெரிவித்தார். அதன்படி இந்த சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் எனவும் உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளதாக சபாநாயகர் மேலும் சுட்டிக்காட்டினார். නිවේදන අංක 1 I wish to inform Parliament that I have received the determination of the Supreme Court in respect of the bill titled Parliamentary Pensions Repeal, which was challenged in the Supreme Court in terms of the Article 121(1) of the Constitution. The Supreme Court has determined that no provision in the bill is inconsistent with any provision of the Constitution, and the bill can be enacted by Parliament with a simple majority. I order that the determination of the Supreme Court to be printed in the official report of the today's proceedings. எதிர்வரும் 2027ஆம் ஆண்டு சம்பள உயர்வு வழங்கப்படும் வரை அரசு ஊழியர்களுக்கான வேறு எந்த ஒரு கொடுப்பனவும் அதிகரிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2027ஆம் ஆண்டு சம்பள உயர்வு வரும் வரை வேறு எந்த ஒரு கொடுப்பனவும் அதிகரிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். டித்வா புயலினால் ஏற்பட்ட அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை மீள்குடியேற்றும் கண்டி மாவட்ட வேலை திட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை கூறினார். இந்த நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் இன்று காலை மத்திய மாகாண சபை கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. அங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி 2025, 2026 மற்றும் 2027ஆம் ஆண்டுகளில் அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வுக்காக 33 கோடி பில்லியன்கள் செலவிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய 2027ஆம் ஆண்டில் 3வது சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்ட பின்னர் வரவு செலவு திட்டத்தில் ஏற்படும் தாக்கத்தை கருத்தில் கொண்டு ஏனைய கொடுப்பனவுகள் குறித்து பரிசீலிக்கப்படும் எனவும் அதுவரை யார் என்ன போராட்டங்களை முன்னெடுத்தாலும் கொடுப்பனவுகளை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது என தெரிவித்துள்ளார். இங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அரச வேலையை பொறுத்தவரை அடிப்படை சம்பள உயர்வு முக்கியம் என்று நாங்கள் கருதினோம். அந்த அடிப்படையில் சம்பள உயர்விற்காக மாத்திரம் 2025ஆம் ஆண்டில் 11 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டில் ஜனவரி மாதத்திலேயே மேலும் 11 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. 2027இல் அடுத்த கட்டமாக 11 கோடி ரூபாய் செலவிடப்பட உள்ளது. 2027ஆம் ஆண்டு ஆகும் போது அரச சேவையின் சம்பள உயர்வுக்காக மாத்திரம் நாங்கள் ஏற்கும் செலவு 33 கோடி ரூபாவாகும். இவ்வாறு சம்பள உயர்வு செய்திருக்கும் நிலையில் சிலர் மீண்டும் இந்த கொடுப்பனவை கூட்டுங்கள், அந்த கொடுப்பனவை கூட்டுங்கள் என்று கேட்பதை நான் காண்கின்றேன். அது நடக்காது. முதலில் நாங்கள் 2027இல் 3வது சம்பள அதிகரிப்பு வந்த பின்னர் எமது வரவு செலவு திட்டத்திற்கு ஏற்ப தாக்கத்தை பார்த்துவிட்டு ஏனைய கொடுப்பனவுகள் பற்றி யோசிப்போம். அதனால் யார் எவ்வித ஆர்ப்பாட்டம் செய்தாலும் வீதியில் இறங்கினாலும் 2027ஆம் ஆண்டு அடுத்த சம்பளம் உயர்வு வரும் வரை கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட மாட்டாது. இந்த அனர்த்தத்தினால் எமது பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் என பலர் நினைத்தார்கள். ஆனால் 2 மாதங்களுக்குள் நாங்கள் ஒட்டுமொத்த இயல்பு நிலைமைக்கு திரும்பியுள்ளோம். மின்சாரம், வீதிகள், தொடர்பாடல்கள், நீர் என பாரிய அளவில் மீண்டெழுந்துள்ளோம். எமக்கு தேவை இந்த நாடு அடையும் பொருளாதார வெற்றிகளை நாட்டு மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதே ஆகும். அதே போல சட்டத்தின் ஆட்சியை நாங்கள் உறுதி செய்ய வேண்டும். இதை செய்தே தீர வேண்டும். யாரும் சந்தேகம் கொள்ள வேண்டாம். சட்டவிரோதமாக ஈட்டிய சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கு ஏதுவான சட்டத்தை நாங்கள் கடந்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் நிறைவேற்றினோம். பயங்கரவாத தடை சட்டத்தை திருத்தி விரைவில் கொண்டு வருவோம். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை ஒடுக்குவதற்கு சட்டங்கள் தயாரிக்கப்படுகின்றன. அதே போல பண மோசடிகளை தடுப்பதற்கு சர்வ
சர்வதேச தரத்திற்கு அமைய சட்டம் ஒன்றினை தயாரிக்க பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றன. சட்டத்தின் கோடு ஒன்று உள்ளது. அந்த கோட்டிற்கு கீழேதான் அனைவரும் உள்ளனர். யாரும் சட்டத்தின் கோட்டிற்கு மேல் பாய முடியாது. அப்படியான ஒரு நாடுதான் எமக்கு தேவை. அதனை நாங்கள் மாற்றியமைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த மாற்றம் சிலருக்கு வலிக்கிறது. தவறு செய்பவர்களுக்கு இந்த மாற்றம் வலிக்கின்றது எனவும் ஜனாதிபதி இதன் போது தெரிவித்தார். நிலவும் அனர்த்த நிலைமையை கருத்தில் கொண்டு நாடெங்கிலும் அமலிலுள்ள அவசர கால நிலைமை மேலும் 1 மாதத்திற்கு நீடிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரிய இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். டித்வா சூறாவளியால் நாட்டின் உட்கட்டமைப்புகள், வீதிகள், பாலங்கள், பாடசாலைகள் உள்ளிட்ட பல பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் சுமார் 1300 மண் சரிவு பதிவாகியுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த நிலைமைகளை விரைவாக கட்டுப்படுத்தி மீளமைப்பு பணிகளை வினைத்திறனாக முன்னெடுக்கவும், மனிதவள மற்றும் அத்தியாவசிய வளங்களை உடனடியாக கையாளவும் அவசர கால நிலைமை நீடிப்பு அவசியமாகியுள்ளது என பிரதமர் விளக்கமளித்துள்ளார். அத்தியாவசிய சேவைகள் தடையின்றி தொடரவும், அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகத்தை நியமிக்கவும் இந்த சட்டம் பயன்படுத்தப்படுவதாகவும், பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை விரைவில் வளமைக்கு கொண்டு வருவதே பிரதான நோக்கம் எனவும் பிரதமர் இதன் போது தெரிவித்துள்ளார். දිත්වා සුලිකුණාටුව හේතුවෙන් මේ රටට වෙච්ච හානිය, මේ රටේ ජනතාවට වෙච්ච හානිය අපි බලාපොරොත්තු නොවූ අන්දමට අපේ රටේ යටිතල පහසුකම් විශේෂයෙන් පාරවල් ඒ වගේම පාලම් වලට කොතරම් හානියක් වුණාද කියන එක පිළිබඳව අලුතෙන් නැවත නැවත අවධාරණය කළ යුතු නෑ. අපි සියලු දෙනා දන්නවා. පාසල් ගණනාවක් අපිට තියෙනවා නැවත ගොඩනැගීමට, තියෙන ස්ථානවලින් අයින් කිරීමට, නිවාස ගණනාවක්, ඒ වගේම අපේ ඉතිහාසයේ නොවූ අපි දැකපු නැති තරමට නායයම් සිද්ධ වෙලා තියෙනවා. මේ වෙනකොටත් NBRO වාර්තා ලැබිලා තියෙනවා 1300ක් පමණ නායයම් පිළිබඳ. ඒක මීට කලින් කිසිසේත්ම සිද්ධ නොවූ විදියට අපේ යටිතල පහසුකම් සහ අපේ ඒ නායයම් අවදානම වැඩි වෙලා තියෙනවා කියන එක සියලු දෙනා දන්න කාරණයක්. ඉතින් ඒ තත්ත්වයන් තුල ගරු සභාපතිතුමියනි අපිට සිද්ධ වෙලා තියෙනවා මේකට මැදිහත් වෙන්න. අපිට මේ මැදිහත් වීම සඳහා සම්පත් මොබිලයිස් කරගන්න, ඒ කියන්නේ මානව සම්පතත් ඒ වගේම අවශ්‍ය ද්‍රව්‍යමය අවශ්‍යතාවයන් මේ සියල්ලම අපිට ඉතාමත්ම ඉක්මනින් මොබිලයිස් කරගෙන ඒවා සොයාගෙන ඒවා ක්‍රියා කරන්න, මේවා නිවැරදි කරන්නත්, මේ සිද්ධ වෙලා තියෙන හානිය අවම කරන්නත් ගත යුතු. இதேவேளை மேல் நீதிமன்ற வளாகத்தினுள் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்புகள் இலங்கையின் நீதித்துறையின் தன்மையும் ஜனநாயகம் மற்றும் சட்டத்தின் ஆட்சியை பிரதிபலிக்கும் கண்ணாடி என பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். சீன அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் நவீனமயமாக்கப்பட்ட நீதிமன்ற வளாகத்தை மீண்டும் திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உயர் நீதிமன்றத்தில் வழங்கப்படும் தீர்ப்புகளும் தீர்மானங்களும் இந்த நாட்டின் நீதியான தன்மை, ஜனநாயகம் மற்றும் சட்டத்தின் ஆதிக்கம் ஆகியவற்றை நேர்கதியாக பிரதிபலிக்கும் கண்ணாடி என பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். சீன அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் நவீனமயமாக்கப்பட்ட உயர் நீதிமன்ற கட்டட தொகுதியை நீதித்துறை நடவடிக்கைகளுக்காக மீண்டும் கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். சீன மக்கள் குடியரசின் வர்த்தக அமைச்சு, இந்த நாட்டின் நிதி அமைச்சு மற்றும் சீன சர்வதேச ஒத்துழைப்பு முகவர் நிறுவனம் ஆகியவற்றிற்கு இடையே எட்டப்பட்ட உடன்படிக்கையின் அடிப்படையில் இப்புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. மேல் நீதிமன்றத்தின் மூல தோற்றம் மற்றும் கட்டமைப்புகளை மாற்றாது நவீன தொழில்நுட்பத்துடன் 9, 7, 5 மற்றும் 3 நீதியரசர்களை கொண்ட அமர்வுகளுக்காக 7 புதிய உயர் நீதிமன்ற நீதியறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் நீதியரசர்களுக்கான 20 புதிய உத்தியோகபூர்வ அறைகள் மற்றும் பணியாளர்கள் வசதி, மின் தூக்கிகள், நவீன நூலகம், வழக்கு ஆவண அறை மற்றும் கேட்போர் கூடம் என்பனவும் அனைத்து இடங்களையும் உள்ளடக்கும் வகையில் தானியங்கி கேமரா கட்டமைப்புகள், அதிநவீன கட்டுப்பாட்டு அறைகள் உள்ளிட்ட நவீன வசதிகளுடன் இக்கட்டிட தொகுதி புனரமைக்கப்பட்டுள்ளன. இதன்போது கருத்து தெரிவித்த பிரதமர் 1988ஆம் ஆண்டு சீன அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் நிர்மாணிக்கப்பட்ட இக்கட்டட தொகுதி 3 தசாப்தங்களின் பின்னரான காலத்தில் தேவைக்கேற்ப இவ்வாறு நவீனமயமாக்கப்படுவது மிக முக்கியமானதொரு நடவடிக்கையாகும். நீதித்துறை உட்கட்டமைப்பு வசதிகளுக்காக மேற்கொள்ளப்படும் முதலீடு என்பது உண்மையில் பொதுமக்களின் நம்பிக்கைக்காக செயற்படுத்தப்படும் முதலீடாகும். பாதுகாப்பான மற்றும் வினைத்திறனான சூழல் மூலம் நீதிமன்றத்தின் சுயாதீனத்தன்மை மற்றும் கௌரவம் மேலும் வலுவடையும். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் உள்ளிட்ட சீன அரசாங்கம் இலங்கைக்கு வழங்கி வரும் தொடர்ச்சியான ஒத்துழைப்புகளை பாராட்டிய பிரதமர், நீதி அனைவருக்கும் சமமாக நிலைநாட்டப்படும் என்றும் பொதுமக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற இந்த நவீன வசதிகள் உறுதுணையாக அமையும் என்றும் நம்பிக்கை வெளியிட்டார். இந்த நிகழ்வில் நீதி அமைச்சர் ஹர்ஷ நாணயக்கார, பிரதமர்
நீதியரசர் பத்ம குணசேகர, சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க, இலங்கைக்கான சீன தூதுவர் கியூ சிங்ஹுங் உள்ளிட்ட உயர் நீதிமன்ற மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் பலரும் கலந்து கொண்டனர். மாகாண சபை தேர்தலை அரசாங்கம் திட்டமிட்டு தாமதப்படுத்தி வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் குற்றம் சுமத்தியுள்ளார். இன்றைய பாராளுமன்றத்தின் போது விசேட கேள்வி ஒன்றினூடாக அவர் இதனை தெரிவித்துள்ளார். Honorable Speaker, in this Parliament, there was a motion moved on the 6th of January 2026 to appoint a Parliament Select Committee on the Provincial Council for the Provincial Council elections to come up with a solution. Now, since the 6th of January, the opposition has sent its names, its representatives, the 4 names, Honorable Ranjit Maddum-Bandara, myself, Nizam Karyapur, Honorable Nizam Karyapur, Honorable Mano Ganeshan. Now, the government still hasn't even sent their names. Now, we are 1 month after the resolution was passed in Parliament. So this is clearly a government's move to delay provincial council elections. And from what the Honorable Minister of Foreign Affairs said this morning, he is talking about domestic mechanisms. So to guarantee non-recurrence, Honorable Speaker, there has to be at least some sort of power sharing model. But the government, after the announcement was made, a month after the announcement was made, you also haven't even sent the names on behalf of the government. So this is a clear plan to delay provincial council elections. The Honorable Prime Minister is also in the House. Honorable Prime Minister, please act on this. The opposition has sent its names. Why isn't the government appointing the 8 names? So basically we always were of the view that appointing a select committee was to delay elections. 2 கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியுடைய குஸ் வகையான போதைப் பொருட்களை சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டு வந்த விமான பயணி ஒருவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். 2 கோடிகளுக்கு அதிக பெறுமதி வாய்ந்த குஸ் போதைப் பொருட்களை இலங்கைக்கு கொண்டு வந்து அதை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து வெளியே எடுத்துச் செல்ல முயன்ற ஒரு இலங்கை விமான பயணி கைது செய்யப்பட்டுள்ளார். அவருடன் சேர்ந்து அந்த போதைப் பொருளை மன்னார் பகுதிக்கு கொண்டு செல்ல வந்த இருவரும் இன்று அதிகாலை விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த விமான பயணி 26 வயதுடைய மானிப்பாய் பகுதியை சேர்ந்தவர் என்றும் இவர் வெளிநாடுகளுக்கு அடிக்கடி சென்று வருபவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 12:35 மணிக்கு தாய்லாந்து பேங்காக் நகரில் இருந்து தாய் விமான சேவையின் TG 307 என்ற விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்தடைந்துள்ளனர். அவர்கள் கொண்டு வந்த பயணப்பையில் உள்ளே போலியான அடிப்பகுதியில் குஸ் போதைப் பொருள் 2 கிலோகிராம் 116 கிராம் அளவில் 2 பொதிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. இதன் போது அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்த பின்னர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இருந்து இந்த போதைப் பொருள் மன்னார் பகுதிக்கு கொண்டு செல்ல மேலும் இருவர்கள் நீர்கொழும்பு பகுதியில் உள்ள கடையில் காத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியானதை அடுத்து அவர்களை இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். இந்த இருவர்களும் மன்னார் பகுதியைச் சேர்ந்தவர்கள். அவர்களில் ஒருவர் அந்த பகுதியில் தொழில்நுட்ப கைவிளைஞராக பணியாற்றும் 43 வயதுடையவர். மற்றவர் 36 வயதுடைய வாகன ஓட்டி எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளுக்காக மூவரையும் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 4,64,26,000 ரூபாய் பெறுமதியான குஸ் போதைப் பொருள் தொகையை நாட்டிற்கு கொண்டு வந்து அதை விமான நிலையத்திலிருந்து வெளியே கொண்டு செல்ல முற்பட்ட இலங்கை பயணி ஒருவர் இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் இந்த போதைப் பொருள் தொகையை தாய்லாந்து பேங்காக் நகரிலிருந்து கொள்வனவு செய்து அபுதாபி நகருக்கு கொண்டு சென்று அங்கிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு எடுத்து வந்துள்ளார். அவர் கொண்டு வந்த பயணப்பைகளில் 4 பொதிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 4 கிலோ 642 கிராம் குஸ் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு 13 பிரதேசத்தைச் சேர்ந்த 28 வயதுடையவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அவர் அடிக்கடி வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளும் ஒரு வர்த்தகர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்கு சந்தேக நபரை இன்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தடுத்து வைத்து விசாரிப்பதற்கான உத்தரவை பெற்றுக்கொள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்கல்லவின் மூத்த மகளான சமித்ரி ரம்புக்கல்ல இளஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சருத்துக்கள் புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். 300 லட்சம் ரூபாய் பணத்தை சட்டவிரோதமான முறையில் பரிமாற்றம் செய்தமை மற்றும் சொத்துக்களை குவித்தமை தொடர்பான குற்றச்சாட்டின் கீழிலேயே அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்.
இதேவேளை சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை ஈட்டியமை தொடர்பில் விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சரின் செயலாளரும் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் பணிப்பாளர் நாயகமுமான அனுச பெல்பிட்டியை எதிர்வரும் 20ஆம் தேதி வரை மீண்டும் விளக்குமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் இன்று உத்தரவிட்டுள்ளார். இளஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மற்றும் சந்தேக நபர் தரப்பு சட்டத்தரணிகள் முன்வைத்த சமர்ப்பணங்களை பரிசீலித்த பின்னரே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அனுச பெல்பிட்டிய தனக்கு சொந்தமான 4,60,00,000 ரூபாய் பணத்தை சட்டபூர்வமாக எவ்வாறு ஈட்டினார் என்பதை வெளிப்படுத்த தவறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார். இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராக தடையின்றி கடமையாற்றுவதற்கு இடமளிக்குமாறு அந்த கட்சிக்கு உத்தரவிடக் கோரி பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகரவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் தீர்ப்பை அறிவிப்பதை இம்மாதம் 17ஆம் தேதி வரை ஒத்திவைக்க கொழும்பு மாவட்ட நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவு இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அதனை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை ஒத்திவைப்பதாக மாவட்ட நீதிமன்றம் அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராக தன்னை ஏற்றுக்கொண்டு மாவட்ட நீதிமன்றத்தினால் இதற்கு முன்னர் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்ததாக முறைப்பாட்டாளரான தயாசிறி ஜெயசேகர சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த உத்தரவிற்கு இணங்க குறித்த பதவியை தம்மால் எவ்வித இடையூறுகளுமின்றி கடமையாற்றுவதற்கு அவசியமான கட்டளைகளை பிறப்பிக்குமாறு கோரி தயாசிறி ஜெயசேகர இந்த முறைப்பாட்டை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்றம் இன்றைய தினம் காலை 9:30 மணியளவில் சபாநாயகர் தலைமையில் கூடியது. இன்றைய அமர்வில் அவசரகால சட்ட நீடிப்பு தொடர்பாக வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. அவசரகால சட்டம் நீடிப்பு தொடர்பில் இன்றைய அமர்வில் இடம்பெற்ற கருத்துக்கள் சில அடுத்து. அடிப்படையில் நீதிமன்றத்தின் மேலான தலையீட்டை கோரிய போது 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதியாகிய சுமார் 12 ஆண்டுகளுக்கு முன்பே கௌரவ நீதவான் அவர்கள் குறித்த புதைகுழியை அகழ்வதற்கு தேவையான சகல நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உரிய அரச திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு கட்டளை ஆக்கியிருந்தார். எனினும் இன்று வரை குறித்த புதைகுழி அகழப்படவில்லை. கௌரவ சபாநாயகர் அவர்களே, மேற்படி சம்பவமானது வலிந்து காணாமலாக்கப்பட்ட 100க்கு மேற்பட்ட இலங்கை பிரஜைகள் தொடர்பானதாகும். அன்பர்களுக்கும் என்ன நேர்ந்தது என்பதை அறிகின்ற தார்மீக உரிமை பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் குருக்கல் மட புதைகுழியில் නියෝජ්‍ය අමාත්‍යවරයා කරුණු ඉදිරිපත් කරා. අගමැතිතුමියත් ඉන්න අවස්ථාවේ මම අහන්න කැමති 25,000 ලබා දෙන්න හදිසි නීතිය ඕනද? 50,000 දෙන්න හදිසි නීතිය ඕනද? ඒ වගේම වගාහානියට සල්ලි දෙන්න හදිසි නීතිය ඕනද? ලක්ෂ 50 දෙන්න හදිසි නීතිය ඕනද? ලක්ෂ 100 දෙන්න හදිසි නීතිය ඕනද? ටකරමකට ලක්ෂ 10 දෙන්න හදිසි නීතිය ඕනද? මොනවටද මේවට හදිසි නීතිය? අපි කිව්ව දේ තමයි ඔබතුමිය නැගිටලා යනවනේ උත්තර දෙන්න නැතුව. පොඩ්ඩක් ඉන්නකෝ. මේවට උත්තර දෙන්න. දැන් මේවත් මේ අරමුදල් බෙදලා දෙන්න මොනවටද හදිසි නීතිය? එහෙමනම් මුළු රාජ්‍ය පාලනයට 365 දවසේම හදිසි නීතිය අවශ්‍යයි. නමුත් සිදුවිය යුත්තේ මොකක්ද? සිදුවිය යුතු දේ තමයි මේ ආපදා කල්පනාකරන පනත වෙනස් වෙන්නට ඕන. අලුත් අමාත්‍යංශයක් බිහි වෙන්නට ඕන ආපදා කල්පනාකරන අමාත්‍යංශයක් කියන. ඒ වගේම ගොඩනැගිලි පර්යේෂණ ආයතනය, භූවිද්‍යා පතල් කාර්යාංශය, කාලගුණ විද්‍යා දෙපාර්තමේන්තුව ඇතුළු ඒ ආයතන ශක්තිමත් කරන්නට ඕන. இந்த டிட்வா புயல்ல நடைபெற்ற சேதங்களை போன்று இதுக்கு முதலும் எத்தனையோ புயல்கள் வடமாகாணத்திலே குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் வந்து நடைபெற்று இருக்கின்றது. 2020ஆம் ஆண்டு நெடுந்தீவில் வந்து புராவி புயல் என்று அங்கு அடித்து 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 20 மில்லியன் ரூபாய்க்கு வந்து சேதம் அந்த அங்கே இருக்கக்கூடிய நெடுந்தீவு மக்களுக்கு வந்து இடம்பெற்றது. அந்த விடயங்கள் இந்த பாராளுமன்றத்தில் இந்த அரசாங்கம் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடும் வந்து பல தடவைகள் வந்து இங்கு பேசப்பட்டது. நான் நினைக்கிறேன் கௌரவ ஸ்ரீதரன் அவர்களும் வந்து இதை பற்றி வந்து பேசியிருக்கிறார். ஆனால் இதுவரைக்கும் வந்து ஒரு சதம் அவர்களுக்கு கொடுக்கப்பட இல்லை. ආරක්ෂක අධ්‍යාපනය හදිසි නීතිය පාවිච්චි කරන්න කිය. මොකද හදිසි නීතිය පාවිච්චි කරලා කරන්න හදන සම්වර්ධනය. මම ගන්නම් මේකේ තියෙන මේ භයානක කාරණා. දැන් මේ 15 වෙනි වගන්තියේ තියෙනවා යම් ස්ථානයකට ප්‍රදේශයකට ඇතුළු වීම තහනම් කරා. දැන් දිට්ඨ සුලිකුණාටුවෙන් මේ සන්න මේ වැඩ කටයුතු ටික කරගෙන යනකොට මොකක් හරි ප්‍රශ්නයක් තියෙනවද කොහාට හරි ඇතුළු වෙන එක තහනම් කරා.
ඒකට අධිනීතිය ඕනද? ඒකට තියෙනවා ලංකාවේ භූවිද්‍යා පතල් ගැනීම මංශයේ ඒගොල්ලන්ට පුළුවන් මේ නිවේදනය නිකුත් කරන්න මෙතෙන්ට එන්න එපා කියලා එච්චරයි. හැබැයි හදිසි නීතිය දාලා කියනවා මේ ටික මේ පැත්තට එන්න එපා කියලා. ඊළඟට නිසි බලධාරියෙකු පත් කරන්න පුළුවන් ජනාධිපතිතුමාට. මොකටද මේ? රට හදන්නද? රටේ ජනාධිපති ඉන්නවා. නිසි බලධාරියා. ඇමතිවරු ඉන්නවා. දැන් ඒ අය ඉන්නකොට මේ වගන්ති appointment of authorities ඊළඟට ඒකේ දාලා තියෙනවා competent authority කෙනෙක් පත් කරන්න නිසි බලධාරියෙක් පත් කරන්න පුළුවන්. வரலாற்றில் முதன்முறையாக இலங்கை போக்குவரத்து சபைக்கு பெண்கள் நடத்துனர்களாக சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபைக்கு புதிதாக தெரிவு செய்யப்பட்ட 20 பெண் நடத்துனர்களுக்கு நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வு இன்று மாக்கும்ர பல்நோக்கு போக்குவரத்து மத்திய நிலையத்தில் நடைபெற்றது. வெகுஜன ஊடகத்துறை பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன, பாராளுமன்ற உறுப்பினர் சமன்மலி குணசிங்க மற்றும் இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் சஜீவ கனகரத்ன ஆகியோர் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர். இதன்போது நியமனம் பெற்ற பெண் நடத்துனர்களுக்கு புதிய சீருடை ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும். ஈரானில் நிலவி வரும் அதிகரித்த பாதுகாப்பு அபாயங்கள், போராட்டங்கள் மற்றும் போக்குவரத்து தடைகள் காரணமாக அங்குள்ள அமெரிக்க பிரஜைகள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுமாறு அமெரிக்க அரசு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வெள்ளை மாளிகை மற்றும் ஈரானுக்கான மெய்நிகர் அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அமெரிக்க அரசு உதவியை நம்பாமல் தங்களுக்கென தனிப்பட்ட பாதுகாப்பான வெளியேறும் திட்டத்தை உடனடியாக தயார் செய்து ஈரானை விட்டு வெளியேற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானில் இருந்து துருக்கி மற்றும் அமீரகம் ஆகிய நாடுகளூடாக தரைவழியே வெளியேற முடியும் எனவும் அவ்வாறு பயணிக்க விரும்புவோர் பாதுகாப்பு நிலவரத்தை கவனத்திற்கொண்டு முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஈரானுக்கு வரும் மற்றும் வெளி செல்லும் விமான சேவைகள் பலவற்றை விமான நிறுவனங்கள் குறைத்தோ அல்லது ரத்து செய்தோ வருகின்றது. இதனால் நாட்டை விட்டு வெளியேற விரும்பும் வெளிநாட்டவர்களுக்கு கூடுதல் சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. 2026 T20 உலகக்கிண்ணத்தில் இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் விளையாடப் போவதில்லை என்று பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. இந்தியாவில் விளையாட பாதுகாப்பு காரணங்களால் மறுப்பு தெரிவித்துள்ள பங்களாதேஷ் அணிக்கு ஆதரவாகவும் அந்த அணியை நீக்கிய சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் முடிவுக்கு எதிராகவும் இந்த முடிவை எடுத்துள்ளதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷோபாஸ் ஷெரீப் கூறியுள்ளார். தங்களால் எதுவும் செய்ய முடியாது என்றும் அரசின் முடிவை ஏற்போம் எனவும் பாகிஸ்தான் அணி தலைவர் சல்மான் அலி தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தானுடன் விளையாட தயாராக இருப்பதாக இந்திய அணி தலைவர் சூரியகுமார் யாதவ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அவர், பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாட மாட்டோம் என நாங்கள் கூறவில்லை, அவர்கள்தான் கூறினார்கள். ஐசிசி அட்டவணையை உருவாக்கியது, நாங்கள் விளையாட தயாராக இருக்கின்றோம். நாங்கள் கொழும்பிற்கு செல்வதற்காக பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்துவிட்டோம். டெல்லிக்கு பிறகு நாங்கள் கொழும்புக்கு செல்கின்றோம் என தெரிவித்துள்ளார். பிப்ரவரி 15 அன்று கொழும்பில் பாகிஸ்தானுக்கு எதிரான லீக் போட்டி நடைபெறுகிறது. இதில் பாகிஸ்தான் பங்கேற்குமா என தெரியவில்லை. ஆனால் மற்ற நாடுகளுக்கு எதிரான போட்டிகளில் பாகிஸ்தான் தொடர்ந்து விளையாடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.